Psalms 139 139 சங்கீதம். எல்லாரும் சேர்ந்து ஒரே வேளையிலே வாசிக்கலாம். சங்கீதம் 139 எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இல்லைன்னா மேல டிவியில இருக்குது பாருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே வேளையில வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன், அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை ஜோரா செலுத்தலாம். 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமேன். இன்னொருத்தர் கன்னடால கெட்ட வழியில நான் இருக்கிறேனோ இல்லையோன்னு பார்த்து நல்ல வழியில என்ன நடத்தும். கன்னடா வெர்ஷன். இங்கிலீஷ்ல துன்மார்க்கமான வழி என்னிடத்துல இருக்கிறதான்னு பார்த்து தடுத்து நிறுத்தி என்னை நித்திய வழியிலே நடத்தும். எல்லாம் சேர்ந்து ஒரு முறை படிச்சிடலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமேன். இந்த அருமையான கால வேளையில 139ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேற லெவல் இந்த சங்கீதம். எப்படி சொல்லுங்க? வேற லெவல். உண்மையா இன்னைக்கு
மிஸ் பண்ணவங்க they are missing something very great. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நம்ம ஆண்டவருக்கு என்று சில குணங்கள் இருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு மட்டும் தியாலஜி படிக்கும் பொழுது, வேதாந்தம் படிக்கும் பொழுது, யார்னா தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளலாம், அதுக்கு தடை இல்லை. நீங்க கூட நான் கடவுள்னு சொல்லலாம், அதுக்கு என்ன இல்லை, தடை இல்லை. அதுக்கு 6 குணங்கள் முக்கியம். 6 குணங்கள் முக்கியம். 6 கேரக்டர்ஸ் யாருக்குள்ள இருக்குதோ அவர் தான் கடவுள். சரியா? அதுல இந்த ஒரே சங்கீதத்துல 3 குணங்களை தாவீது வரிசைப்படுத்துகிறான். இங்க 339 சொன்னதை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சரி, 6ஐயுமே சொல்லிடலாமே. கடவுள்னா ஒருத்தருக்கு அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. ரைட்டா? அனாதை இல்லை, அனாதி, ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் கடவுள். சரியா? கடவுள்னா அவர் யாரு? ஆரம்பமும் முடிவும் இல்லை. அவர் கல்லறை இருக்கக்கூடாது. அப்ப கல்லறை யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம், யார் யாருக்கெல்லாம் கல்லறை இருக்குதோ அவங்கெல்லாம் நீங்க லிஸ்ட் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. நம்ம ரொம்ப ரிலிஜியனுக்குள்ள போக வேண்டாம். இங்க தாவீது சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அதுல குறிப்பா 3 முக்கியமான குணங்கள். சர்வ ஞானி. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆல் நோயிங், எல்லாம் அறிந்தவர். omniscient. சொல்லுங்க, சர்வஞானி. சர்வஞானி, சர்வஞானி, எல்லாம் அறிந்தவர். 2வது omnipresent, ஒரே நேரத்தில் எல்லா இடத்திலும் இருப்பவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருப்பவர். 2வது. 3வது அவரு omnipotent, almighty, சர்வ வல்லவர். அவர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர். சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லவர். இந்த 3 முக்கியமான பிரத்யேகமான குணங்கள் ஆண்டவருக்கு இருக்கிறது. சரி, இந்த 3 முக்கியமான பிரத்யேகமான குணங்களை இந்த 139ஆம் சங்கீதத்துல வைத்து தாவீது இதை எழுதுகிறான். இது வார்த்தைகள் தாவீதா இருந்தாலும் தாவீது மனதுல ஆதாமை வைத்துக்கொண்டு இதை எழுதுகிறான். தாவீது இதை எழுதும் பொழுது அவன் கண்ணு முன்னால நிக்கிறது யாரு? சொல்லுங்க, ஆதாம். இந்த சங்கீதமானது வார்த்தைகள் தாவீதினுடையது, ஆனா ஆதாமுக்கு சம்பந்தமானது. யாருக்கு சம்பந்தமானது? ஆதாமுக்கு சம்பந்தமானது. இப்போ குறிப்பா இந்த சங்கீதமானது மனிதர்களாகிய நம்மை ஆண்டவர் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார் என்று நமக்கு சொல்லுகிறது. எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். How much do I know about someone? ஒருவரை குறித்து எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்? எங்க அப்பா குறித்து எவ்வளவு தெரியும்? ஒரு 30 to 35%. அம்மாவை குறித்து ஒரு 30ல இருந்து 35. மனைவியை குறித்து ஒரு 40ல இருந்து 45. பிள்ளைகளை குறித்து 30 to 35. நான் சும்மா கற்பனையா இந்த ஃபிகர் சொல்ல. ஒரு ஐடியல் ஹஸ்பண்ட், ஒரு சுந்தர புருஷன் தன் மனைவியை குறித்து 49% தான் அறிய முடியுமா? நாட் ஈவன் 51. அதே தான் குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனை குறித்து 49% தான் அறிய முடியுமா? அப்படின்னா உனக்கு தெரியாம 51% இருக்குது.
எனக்கு தெரியாமலும் 51% இருக்குது. ஆமான்னு அதே தலைய எஸ் எஸ்ன்னு உனக்கும் ஆட்டிக்கணும். எங்க அம்மா அங்க மறைச்சு என்ன 35 தானா, அவ்வளவுதான். ஒரு லிமிட் வரலன்னு தான் உன் கண்ட்ரோல் இல்ல, அதுக்கு பிறகு இல்ல. இந்த சிறு பிள்ளைகளுடைய வளர்ச்சிய நீங்க கவனிச்சீங்கன்னா, ஸ்கூல்ல தொடங்கி 7-8 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? குறிப்பா ஒரு 2 பையனுங்க நான் பார்த்தனே வளர்ந்து வந்த பசங்க. 1வது படிக்கிறப்போ என் முன்னாலேயே போவானுங்க 1 பாத்ரூம்க்கு. நான் பார்த்திருந்தா கூட பிரச்சனை இல்லை, அவன் திரும்பி இப்படி நிக்குவான். சின்ன குழந்தைங்கல்ல. இப்போ அவன் 7வதுல இருக்கிறான். அப்படி ஓடிடுறாங்க, ஓடி ஒளிஞ்சுக்கிறான், மரத்துக்கு பின்னால போயிடுறான், காட்டுக்கு ஓடிடுறான். இந்த 5 வருஷத்துல என்னாச்சு? பெரிய மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் ஒரே 5 வருஷத்துல. இப்ப எவ்வளோ மனுஷனுடைய இந்த மாறுதல் எப்படி வருது? அப்போ ஒரு 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 ஃப்ரெண்டை குறித்து அதிகப்படியா க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு 25% தான் தெரியும். கிடியனுக்கு அருணை பத்தி 25 தான் தெரியும். கிடியனை பத்தி 25 தான் தெரியும். அருணுக்கே மறைச்சிட்டு கிடியன் ஓடி ஒளிஞ்சுன்னு எதனா பண்ணுவாரு. அதே மாதிரி தான் அருணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்றதுக்காக. புரியுதா? ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டுக்கு எல்லாம் தெரியும். யார்கிட்டையும் எது சொல்ல முடியாத அதை ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். எல்லாருக்கும் சொல்லக்கூடியதை ஃப்ரெண்டுக்கு சொல். அங்க மட்டும் என்ன, அவ்வளவுதான். ரொம்ப 25%, 99% எல்லாம் யாருமே இல்லை. ஆனா ஒண்ணு ஞாபகத்தில், இந்த 39 சங்கீதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளை குறித்து 100% அறிந்தவர் ஆண்டவர் மட்டும். God alone. என்னை பத்தி 100% யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆண்டவர். சரி, தெரிஞ்சா சோ வாட்? தெரியும், 100% தெரியும், சோ வாட்? என்ன? ஹெல்ப்லெஸ். சுத்தி நின்று அழ தெரியும், தூக்கி பிடிக்க தெரியும், ஸ்ட்ரெச்சர்ல கட்ட தெரியும், முஞ்சா துணி போட்டு கட்ட தெரியும், ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. உதாரணத்துக்கு நேத்து நம்ம தேவா ஐயா இல்ல, அவங்க மனைவி ரஞ்சனி ஒரு சின்ன விபத்துக்குள்ளாகி இந்த கால் முட்டு விலகிருச்சு, அது கண்டிருச்சு. மத்தியானம் 1 மணிக்கு நாங்கள் வரும்பொழுது பார்த்து அங்கேயே காமிச்சிட்டு, அது வேற பிரிச்சு காமிச்சிட்டாங்க என் கண்ணில். என்ன ரொம்ப வருத்தமாகுது. சிவில் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம். ஏற்கனவே ஆட்டோல இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்கே போனோம். கடைசியில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. வாட் பாய் டாக்டர் பார்த்தாங்க. டாக்டரால ஒன்றும் பண்ண முடியல. அவங்க வீட்டுக்காரர் அங்கே இருக்கிறாரு, 2 பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க, உறவுகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. பாதி பேர் அழுகுறாங்க, பாதி பேர் முறைச்சு பார்க்குறாங்க, பாதி பேர் சகிக்க முடியாம தூரம் வந்துடுறாங்க. யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியல. அவ்வளவுதான், ஹியூமன் பீயிங்ஸ், உதவி செய்ய முடியாது. அப்புறம் எத்தனை போய்க்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ராத்திரி 9 மணிக்கு மேல ஆபரேஷன் ஆகிருக்குது. ஃபைன். நான் அங்க ஒரு காட்சியை பார்க்குறேன், எல்லாரும் பிள்ளைங்க எல்லாம் அழுதுன்னுக்குறாங்க. அதை தாண்டி ஒன்னும் உன்னால பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் பிக்ஸ் பண்ணக்கூடியவர். இப்போ ஆண்டவருக்கும் மனுஷனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மனிதன் பரிதாபப்படுவான், கர்த்தர் இடைப்படுவார். God will intervene. அவர் தலையிடுவார், அவர் சரி செய்வார். அதைத்தான் இந்த 39ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். God knows everything about you, not because he is just intelligent, but the relationship makes him to know everything.
அதான் இதனுடைய தலைப்பு. அவரு அறிவாளின்றதுனால உன்னை குறித்து எல்லாம் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, உன்னோடு உறவு வைக்கிறதினால் எல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். உன்னை குறித்த அறிவல்ல முக்கியம், உன்னோடு அவர் ஏற்படுத்தி இருக்கிற உறவு தான் முக்கியம். இந்த பின்னணியில இந்த 2 பாயிண்ட் தான். ஒண்ணு, இந்த முதல் பகுதி, ஆண்டவரே என்னை குறித்து உமக்கு எல்லாம் தெரியும் சொன்னான் தாவீது. 2வது, ஆண்டவரை குறித்து சொல்றான், அவர் எவ்வளோ ஞானி, எவ்வளோ எல்லாம் அறிந்தவர், அதை குறித்து சொல்றான். கடைசியா துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பு வழங்கும்னு சொல்லிட்டான் ஒரு 3 வசனத்துல. கடைசியா என்னிடத்துல உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி இருக்குதான்னு பார்த்து என்ன சரி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டான். இந்த 139 சங்கீதத்துல முக்கியமானது அந்த கடைசி வசனம். அப்பா இதெல்லாம் சரிதான், நான் எதனா தப்பு பண்ணா என்ன சரி பண்ணிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட இடைப்படுங்க, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கிறதா என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். இப்படித்தான் இந்த சங்கீதத்தை தாவீது உருவமைத்திருக்கிறான். கொஞ்சம் வசனங்களை நாம தியானிக்கும் பொழுது மிகவும் இது ஆசீர்வாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கிறது வேற, ஆராய்ந்து என்னன்னா ரிசர்ச் பண்ணி. எப்படியா ஆண்டவர் என்னை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிறாராம். ஆண்டவர் என்னை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணுகிறாராம். இப்ப நிறைய பேர் ஒரு மறைந்த தலைவர்களை குறித்து அல்லது உயிரோடு இருக்கும் பொழுதே கூட அவங்கள பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுத, பிஹெச்டிக்கு, எம்ஃபில் அல்லது பிஹெச்டிக்கு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறதுக்காக அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்து, அவங்களோட பழகினவங்க கிட்ட எல்லாம் இன்டர்வியூ எடுத்து ஒரு தீசிஸ், ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவார்கள். திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், இப்படி அநேகரை குறித்து ஆராய்ச்சி கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அநேகருடைய மேடை பேச்சுகளை குறித்து ஆராய்ச்சி கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவாங்க. அவங்களால கூட மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியே கொண்டு வர முடியாது. என்னை பத்தி யாரும் ஆராய்ச்சி கட்டுரை எழுத வர்றாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், நான் எல்லாத்தையும் சொல்றேன்னா என் பெருமைகளை மட்டும் சொல்லுவேன், என் அருமைகளை மட்டும் சொல்லுவேன், என் எருமைகளை நான் சொல்ல மாட்டேன். எருமை நான் புரியுதா, டார்க் சைடு சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவர், பிரதர் நீ எங்க ஒளிஞ்சுன்னு இருந்தாலும் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன்னை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கிறாரு. உன்னை குறித்து தான் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அவரிடத்துல இருக்கிறது. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கு. அந்த ஆராய்ச்சியில உன் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை. இந்த 3வது ரொம்ப டேஞ்சர். உக்காந்துதான் ஏஞ்சதையும் தெரிஞ்சுக்கினா கூட பரவாயில்ல, தூரத்துல இருக்கிறாரு நினைச்சுக்கின்னு நான் வேற எதனா நினைச்சுன்னு இருந்தா அங்க நான் நினைக்கிறது அவர் நினைச்சுன்னுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு. மைண்ட் வாய்ஸ் என்னவாங்கல்ல, உன்னை பத்தி எதுவும் நினைக்க கூட முடியலையே. புரியல நான் சொல்றது? நம்முடைய நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறார். நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்தில் இருந்து அறிகிற தேவன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அடுத்து, என் நாவில் சொல் புறவாததற்கு முன்னமே தேவரீர் அதை அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே அதையெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. வாயில வார்த்தை பிறக்கிறதுக்கு முன்னால நீர் அதை அறிந்திரு. இது எவ்வளவு டேஞ்சர் பத்தியா, எவ்வளவு டேஞ்சர். நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு எல்லாரையும் சொல்லி ஏமாத்திடலாம். ஆண்டவர் ஏமாத்த முடியாது. சொல்லல, ஆனா நினைச்சேன்னு சொல்லுவாரு. கொஞ்சம் நீ சொல்லம்மா, ஆனா நினைச்ச. இவர்கிட்ட எப்படி தாங்க பழைக்கிறது?
நெக்ஸ்ட், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். அடுத்த வசனம் 6. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத. இந்த 6 வசனங்கள் பாருங்களேன். இந்த 5 வசனங்கள் இந்த அறிவுனா இந்த 5 வசனங்கள் சொன்னார்ல, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுங்கிறியா ஆண்டவரே, அதை என்னால புரிஞ்சுக்க முடியல, அதை என்னால் ஆராய்ந்து பார்க்க முடியல. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத. இது ஆண்டவர். நெக்ஸ்ட், தன்னை குறித்து அவன் சொல்றான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். 2 பேரை இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். இங்க சொல்றது அது பிரயோஜனமா இருக்கும். ஆகவே சொல்றேன், எல்லாம் கேட்டுக்குங்க. 2 பேரும் பெரிய தீர்க்கதரிசிங்க, சாதாரணமான ஆளுங்க இல்ல. அதுல குறிப்பா எலியா சாதாரணமான ஆள் இல்ல. வானத்திலிருந்து அக்கினிய வர வச்சவன், இன்னைக்கு பரிசுத்த வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சத்துல இருந்தவன், 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன், வானத்திலிருந்து நெருப்ப வர வச்சு பலிபிடத்தை சுட்டெரிக்க பண்ணினவன். அடுத்த நாள் ஏசபேல் ஒரு செய்தி அனுப்புகிறாள், 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்யப்பட்டது எலியாவுக்கு செய்யப்படும்னு சொன்னதும் பிடிச்சான் ஓட்டம். போய் கொஞ்சம் தூரம் போய் ஒரு வண்ணாந்திரத்துல பத்துக்கினார். வண்ணாந்திரமான இடம், யாருமே இல்லை. அங்க ஒருத்தர் தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, போன வாரமே சொன்னேன் நான், திடீர்னு ஒரு ஆசீர்வாதம் வந்தா எப்படிக்கணும் சொல்லுங்க, நான் மறந்துட்டீங்களா? திடீர்னு பெரிய ஆசீர்வாதம் வந்தா எப்படிக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி தான் எங்குமே ஆகார் கண்ணு கெட்டின தூரம் யாரும் இல்லை. ஒருத்தர் தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுக்கிறாரு. எங்கிருந்து வந்துச்சு ஏது இதுன்னெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு தட்டுல வந்தா போதும் இல்ல, சாப்பிட்டு பத்துக்குதான் ஒரு சரிப்பா தூங்கு கொஞ்ச நேரம், இன்னும் சில மணி நேரம் கழிச்சு அவரே வந்தார். தட்டி எழுப்பி சாப்பிட்டு, இந்த முறை இந்த சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம்னார். யாரு நீ ஏது என்னானே கேட்கல. ஏன்னா கேட்டு இருந்தா அங்கேயே பிரச்சனை தீர்ந்துட்டு இருக்கும். சாப்பாடு கொடுத்தாரு பாரு, அங்க மட்டும் என்ன ஆண்டவர் யார் சார் நீங்க, நான் எனக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அப்ப ஆண்டவர் நான் தான் பாணிக்குவாரு. ரைட்டா? கேட்கல. நம்மளுக்கு தட்டுல ரொம்ப நாள் போதும் இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டோன்னு நீ போக வேண்டிய தூரம் 40 நாள் பயணித்தான். 40 நாள் ஓடுறாரு. நான் அந்த ரெண்டு சாப்பாடு பலத்துல 40 நாள் ஓடிட்டார். ஒரு பேர்லாம் போயிட்டார். அங்க போய் ஒரு கொகையில உட்காந்துக்கிறார். ஆண்டவர் வந்தார், இல்லையாவே உனக்கு இங்க என்ன வேலை, ஏன் பங்கு வந்துக்கிற, ஒய் ஆர் யூ ஹியர்? அதுல பூமி எதிர்ச்சி, பெருங்காற்று, அக்கினி, இதெல்லாம் ஆண்டவர் பேசல, மெல்லிய சத்தத்தோட பேசினார். இங்க நானும் திரும்பி போ, ரொம்ப உன்னை பத்தி எல்லாம் நினைச்சுக்காத, உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கானவங்க பாகாலுக்கு வணங்காதவங்கிறாங்க, வா நான் வச்சுக்கிறேன், நீ ரொம்ப உன்னை பத்தி எல்லாம் நினைச்சுக்காத, ரொம்ப கவலைப்படுற, போ எலிசாவை தீர்க்கதரிசி ஆக்கு, எகுவே ஸ்தானாதிபதி ஆக்கு, போய் வேலையை முடிச்சுட்டு வா, அப்புறம் நான் தூக்கிறேன் உன்னான்ட்டார். சாவணுன்னு தானே சொன்னேன். கேட்கப்படாத ஜபம் ஒண்ணு, யாருதுன்னா எலியாது. நான் சாவணும்னா அவன் சாவவே இல்லை, நான் சாவானான்றோம், எல்லாரையும் தூக்கிடுறாரு. ஆண்டவரே நான் சாகக்கூடாது, 500 வருஷம் இருக்கணும், இருந்து என்னடா பண்ண போற, அவ்வளவு நாள் இருந்து என்ன பண்ண போற, நான் சொல்ற வரல இருந்துட்டு கொஞ்சம் சேருன்றார். நமக்கு இங்கே இருக்கணும்னு ஆசை, இங்கே இருக்கணும்னு ஆசை, இருந்து என்ன பண்ண போற, போதும் இங்க இருந்து தொல்லை கொடுத்ததும் தொல்லை பட்டதும் போதும் வந்து சேருன்றார். இல்லையா? நான் சாகணும்னு சொன்னான், அவன் ஆண்டவர் அக்கினியில தூக்கிட்டார். ஆக்சுவலா அவன் ஓடினான்ல, தேவ சமூகத்தை விட்டு ஓடினான், ஓட முடியாது. தங்க சொல்றான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே உம்முடைய சமூகத்தை விட்டு வேர் கேன் ஐ ரன், எங்க ஓட முடியும்?
ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை கூப்பிட்டாரு. நீ எங்க போ சொல்லுங்க, நினிவேக்கு போ. இவரு கப்பல் பிடிச்சி டிக்கெட் எடுத்து தர்சீஸுக்கு போய் ஆழத்துல போய் நோ டிஸ்டர்பன்ஸ் ஏரியா அங்க போய் கட்டில் போட்டு பார்த்துட்டாரு. அங்க போய் பார்த்துட்டா ஆண்டவர் உன் நிமித்தமா கடலையே ஆட்ட விட்டாரு, கடலையே கொந்தளிக்க வச்சாரு. அப்புறம் பொருள் நஷ்டம். யாரால? தீர்க்கதரிசியால. கடைசியா இவனே சொல்றான், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க எல்லாம் சரியாயிடும். இந்த விதத்துல யோனா கரெக்ட். நீங்கெல்லாம் கடல்ல குச்சிருங்க எல்லாம் சரியா போயிடும் சொல்லல. என்ன தூக்கி எத்தனை பேர் எந்துதான் தப்புன்னு சொல்றதுக்கு தயாராக்குறோம்? எத்தனை பேரு எந்த தான் தப்புன்னு சொல்றதுக்கு தயாராக்குறோம்? We are not ready for that. நான் என்ன பண்ணேன் இதான் நான் என்ன பண்ணேன்? எல்லாத்தையும் நீ தான் பண்ண. உறக்க சொல்லட்டுமா? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். நீ 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 இல்ல, நீ தான் காரணம். நான் தான் காரணம். என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என் மனைவி பிள்ளைகள் அல்ல, பெற்றோர் அல்ல, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்ல, நான் தான் காரணம். இதை உணர்ந்தால் போச்சுக்குவேன். எவ்வளவு நாளைக்கு நீ 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 நீன்னு சொல்றியோ அவ்வளவுதான். யோனா உடப்பத்தான், என்ன தூக்கி கடல்ல போட்டுருங்க சரியாயிடும். தூக்கி போட்டாங்க, சரியாயிடுச்சு. மீன் கொண்டு போய் அங்க ஆண்டவர் நினிவேவை அழிக்கல, மன்னிச்சுட்டாரு, அழிவு வரல. அப்ப இப்படியே சொல்றான், இதுக்குத்தானே நானு தர்சீஸுக்கு ஓடுன, இதுக்குத்தானே நான். நீ இப்படி சொல்லுவ, ஆனா அழிக்க மாட்ட எனக்கு தெரியும். ஏன்னா நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவன் என்றும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்றும் நான் அறிவேன். எனக்கு முன்னாலே தெரியும். அவன் பார்த்து நீ ஒன்னும் பண்ண மாட்ட எனக்கு தெரியும். வெட்டிடுவேன் ஆனா வெட்ட மாட்டேன், குத்திடுவேன் ஆனா குத்த மாட்டேன், சாவடிச்சிருவேன்னு சொல்லுவீர் ஆனா சாவடிக்க மாட்டீர், மன்னிச்சிருவீர் எனக்கு தெரியும். இதனால தானே நான் தர்சீஸுக்கு ஓடினேன்னு சொன்னான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க நம்மால எங்கேயுமே ஓட முடியாதுன்னு எவ்வளவு அழகா தாவீது சொல்லிட்டான் பாருங்களேன். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் வானத்துக்கு, நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நான் விடியற் காலத்தின் சட்டைகளை எரித்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும், மேற்கத்திய நாடுகளுக்கு போனா, குறிப்பா அமெரிக்காவுக்கு போனா, அங்க டவுன் டவுன் சொல்லுவாங்க. டவுன் டவுன் அப்படின்னா நம்ம டவுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க பெரும்பாலும் யாரும் வீடு இருக்காது, ஆபீஸுங்கோ ஃபேக்டரிங்கோ அதுதான் இருக்கும். ஹை ரைஸ் பில்டிங்கோ, 150 மாடி 200 மாடி உயரமான கட்டடங்கள் அங்கதான் இருக்கும். வானத்தையே போய் தொட்டுற மாதிரி உயரமான கட்டடங்கள். மனுஷன் பிற்காலத்தில் இப்படி கட்டுவான்னு தாவீது உணர்ந்து, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர், ஒன்னு உயரமா போக பாக்குறான், இல்லைன்னா ஆழத்துல. இப்போ வந்துச்சு சப்மெரின், நீர்மூழ்கி கப்பல். அது உள்ள போயிட்டு எவ்வளவு ஆழம் முடியுதோ அவ்வளவு ஆழத்துக்கு உள்ள போயிடுறாங்க. மாச கணக்குல 6 மாசம் வரையிலும் அது உள்ளவே இருக்கிற அளவுக்கு அதுல வசதிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த உயரமான கட்டடங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். போன வாரம் செய்தின்னா 4 பேரு எங்க போனாங்க? ஸ்பேஸ், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் நம்ம நாட்டை சேர்ந்தவர். போய் 10 நாள் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க. வரும்பொழுது அந்த விமானம் மாதிரி இறக்க முடியாத, அதனால கடல்ல உழ வச்சு பத்திரமா அப்புறம் போயிட்டு பக்கத்துல இருந்து படகுங்களை போய் மீட்டுன்னு வந்தாங்க. சரி,
அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ரொம்ப மேல உயரமா போயிட்டு ஆராய்ச்சி பண்றது. அங்க போய் ஒரு அம்மா மாட்டிக்கின்னு 10 நாள்ல திரும்பி வர முடியாம 1 வருஷம் கழிச்சு கடைசியா உயிரோட எத்தனை வந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீ அங்க ஏறினாலும் எனக்கு தெரியும், பூமியின் ஆழத்துல போனாலும் அங்கேயும் என்ன ஒன்னு நான் அறிவேன். 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நம்முடைய சிருஷ்டிப்பை குறித்து, நம்ம ஹியூமன் பாடியை குறித்து தாவீது சொல்லுகிறான். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டு இருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும், நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன், ஆகவே உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உலகத்துல ரொம்ப மிக ஆச்சரியமான ஒரு சிருஷ்டினா அது நீ நான் தான். உண்மை. ஒரு டிராப் பிளட் இன்னொரு டிராப் பிளட்டோட புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒரு சொட்டு கூட இல்லை, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா தால நீங்க உட்கார்ந்துக்கிற. எலும்பு எப்படி உண்டாயிருக்கும்? கருவறையில் கண்ணு எப்படி உண்டாயிருக்கும்? காது எப்படி உண்டாயிருக்கும்? அது போட்ட இருதயம் கருவுக்குள்ள கருவுக்குள்ள இருதயம் எப்படி உண்டாயிருக்கும்? லங்ஸ் எப்படி உண்டாயிருக்கும்? நுரையீரல் எப்படி உண்டாயிருக்கும்? கிட்னி எப்படி உண்டாயிருக்கும்? ஆண் பெண் என்கின்ற அந்த மாற்றம் எப்படி எங்க ஏற்பட்டிருக்கும்? வெளியில காணக்கூடிய உறுப்புகள் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். நமக்குள்ள இருந்து செயல்படுகிற உறுப்புகள் எப்படி உண்டாயிருக்கும்? அந்த ஓரணுவாய் இருந்த போது ஆணா பெண்ணா என்று எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கும்? ஆணினுடைய அமைப்பு வேற, பெண்ணினுடைய அமைப்பு வேற. எப்படி வளர்ந்துட்டு பிறகு வித்தியாசத்தை சொல்லிடுறோம். ஓரணுவாய் இருந்த போது எப்படி? யூனிசெல்லுலாரா இருந்த போது எப்படி? எப்படி அது சாத்தியமாகும்? எலும்பு எப்படி உருவாகும்? எலும்பு எப்படி உருவாகும்? அதுவும் பிறக்கிறப்ப அது காட்டிலேஜா இருக்கும் இல்ல? பிறந்துட்டு பிறகு கொஞ்ச நாள் ஆனவொன்னு அந்த எலும்பு என்ன பெறுமா? சத்துவத்தை பெற்று சில எலும்பு சத்துவமா மாறும். காட்டிலேஜ் எலும்பு எப்படியாவே இருக்கும்? காட்டிலேஜாவே இருக்கும். காது மடக்கும், அந்த மாதிரி கையங்க மடக்குங்க. அப்ப இந்த எலும்பை இப்படியே நிறுத்திட்டாரு, இந்த எலும்பை ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. நினைச்சு பார்க்கவே முடியல. அதத்தான் தாவீது சொல்றான், பூமியின் தாழ்விடங்களிலே நான் உருவாக்கப்பட்டேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீ எங்க உருவாக்கப்பட்டிருக்கிறனா? பூமியின் தாழ்விடத்துல. பூமியின் தாழ்விடத்திலே நீ உருவாக்கப்பட்ட. நான் பைபிள் காலேஜ்னா இது வேற மாதிரி பேசியிருப்பேன், வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பேன். இங்க நான் சொல்ல முடியாத தாழ்விடங்கள்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. உன்னை குறித்து மேன்மை பாராட்ட 0. நான் யார் தெரியுமா? யாரு? நாற்றத்தில் உருவானவன், நாற்றத்தில் உருவானவள். ரிமெம்பர் திஸ். இதைத்தான் தாவீது சொல்லுகிறான். இதைத்தான் தாவீது. ஆனா என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே
உருவாயிட்ட பிறகு இல்ல, இல்லாத போதே அவைகள் உருவேற்படும் நாட்களும் அது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. 10 மாசம் தாண்டி இருக்க முடியாது, இருந்தா 2 பேருக்கும் ஆபத்து. முன்னாலே வந்துட முடியாது, வந்தா பழைக்க மாட்டேன். அந்த டைமிங், காட்ஸ் டைமிங். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 5 மாசத்துல நம்ம பிறந்துட்டு இருந்தா, சரி ஒரு 10 நாள் தள்ளி போயிட்டு இருந்தா, நீயும் காலி, உங்க அம்மாவும் காலி. பைபிள் இருக்குது, அந்த நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. உன்னுடைய தாயின் கருவறையில எத்தனை நாட்கள் நீ இருப்பாய் என்று தீர்மானித்தவர் இந்த உலகத்தில் எத்தனை நாள் இருப்பாய் என்றும் அவரும் தீர்மானித்திருக்கிறார். அப்போ நீ முன்னாலேயும் போக போறதில்ல, பின்னாலேயும் போக போறதில்ல. அவர் குறித்த நாளுக்கு முன்னால நீ போக போறதில்ல. அவர் குறித்த நாள் 2 நாள் சான்ஸ் கொடுனா அவர் கொடுக்க போறதில்ல. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறோம்னா விட போறதில்ல, அப்பவே அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுற. அப்படி இருக்கும்போது ஏன் உனக்கு கவலை? Why are you worried about unwanted things? தேவையில்லாத காரியங்களை குறித்த கவலை உனக்கு என்னத்துக்கு? டாக்டர் சுகர்ன்ட்டாங்க, சொல்லிட்டாங்க, என்னப்போ என்னப்போ? சாப்பிட அளவா சாப்பிடு, வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணு, மாத்திரை மருந்து ஊசி போட்டுக்கோ. இப்படியே 50 வருஷத்தை கொடுக்குவாரு. என்ன அவனுக்கு கவலை? இன்னும் போய் இன்னும் நல்லா தொல்லை குத்து நிறேன், என்ன இப்போ? இன்னும் நல்லா சண்டை வலிச்சு நிறு, என்ன இப்போ? உனக்கு என்ன கவலை? ரொம்ப டாக்டர் ரிப்போர்ட், நிறைய பேரு எக்ஸ்ரே பாக்குறது, இசிஜி அப்படியே பிரிச்சு பாக்குறது, கண்ணாடி வேற போட்டு அப்படியே தூக்கி தூக்கி என்ன தெரியுது அதுல. நானும் ட்ரை பண்ணு, ஒன்னும் தெரியல நம்மளுக்கு அதுல. Why are you worried? உனக்கு ஏன் இந்த கவலை? இன்னைக்கு ஆலயத்தை விட்டு வெளியே போறப்போ நான் சொல்றேன் பாருங்க, உன் சரீரத்தை குறித்து, உன் சரீர பலவீனத்தை குறித்து, சுகரு, பிபி, தைராய்டு, இடுப்பு நோவு, கால் நோவு, கை நோவு, கவலையை இங்கே வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன், ஆண்டவர் பாத்துக்கிறார். திரும்பி போறப்போ ஐயோ அப்படி அந்த எண்ணத்தோட போவாதீங்க. அவர் குறிச்ச நாளுக்கு முன்னால ஒரு நாளும் தூக்க மாட்டார். அவர் குறிச்ச நாளுக்கு ஒரு நாள் பின்னாலேயும் நீ இருக்க போறதில்லை. அவர் குறிச்ச நாளுக்கு எக்ஸாக்டா எடுக்கிறாரு. ஆகவே எதை குறித்த நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்களேன், அவர் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருந்ததில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதி. ஆகவே தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை. இப்ப ஏன் சொன்னாரு? உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். இப்ப நான் சொல்லிருக்கிறேனே, அதெல்லாம் யாருடைய ஆலோசனை? என்ன அந்த ஆலோசனை? சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, தைராய்டு வந்துச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லிட்டாங்கோ, இன்னைக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டாங்கோ, அப்படின்னு எல்லாம் கவலைப்படாத. கர்த்தர் ஒரு ஆலோசனையை வைத்திருக்கிறார். என்னை குறித்த ஒரு சிந்தனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு சிந்தனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த சிந்தனையை யாராலும் மாற்ற முடியாது. மனுஷன் நானு ஒருத்தர் குறித்து ஒரு சிந்தனை வச்சிருந்தா இன்னொருத்தர் வந்து இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு அதை மாத்த பார்ப்பாங்க. என்னை குறித்த சிந்தனையை கர்த்தரிடத்துல மாற்றத்தக்கவன் ஒருவனும் இல்லை. உமது ஆலோசனைகளுக்கு எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளுடைய தொகை எவ்வளவு அதிகம். அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் பொழுது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். இந்த 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 ஒரு வார்த்தை பாடு. நான் கண்ணு முழிச்சேன்னா என் ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறாராம். இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. நான் கண் முழிச்சா, நீ காலையில கண்ணு முழிச்சப்போ யார் உன் பக்கத்துல இருக்கிறது? சொல்லுங்க சத்தமா, சத்தமா,
சத்தமா? இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் தான் உன் பக்கத்துல நீ கண் விழிக்கும் பொழுது என்றென்றும் இருப்பார். ஆண்டவர் தான் எப்பொழுதும் நான் விழிக்கும் பொழுது இன்னும் எங்க இருக்கிறேன் சொல்லுங்க, உன் மண்டையில இருக்கிறேன். இப்படி சொன்னவன் 3 வசனங்களை துன்மார்க்கரை குறித்து அவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாக வேண்டும் என்று 4 வசனங்களை சொல்லுகிறான். தேவனே, நீ துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். இப்படி சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்களை எனக்கு பகைஞ்சராக ஆண்டவரை விரோதமாய் நினைக்கிறவர்களை குறித்து நான் அதிகமா அதை பத்தி தியானிக்க விரும்பவில்லை. ஆனா இவ்வளோ காரியங்களை சொன்ன தாவீது கடைசி 2 வசனத்தை தன்னை குறித்து அற்புதமாய் சொன்னான். 23 வசனம், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை ப்ளீஸ் சர்ச் மீ, தயவு செஞ்சு என்னை ஆராய்ஞ்சுப்பாங்க. எனக்கே தெரில நான் எங்க தவறிட்டேன்னு, எனக்கே தெரில. வேர் ஐ மிஸ் த மார்க் எனக்கு தெரில. எங்க நான் பஸ்ஸை தவற விட்டுட்டேன் எனக்கு தெரில. எங்க நான் வண்டியை தவற விட்டுட்டேன் எனக்கு தெரில. எங்க நான் குறிப்பை லக்கை டார்கெட்டை எங்க தவற விட்டுட்டேன்னு தெரில. என்னை ஆராய்ந்து என் இதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை நல்ல சிந்தனையை தாரும் ஆண்டவர். சுத்த 51 சங்கீதத்துல அடுத்த வாரம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சுத்த இருதயத்தை அங்க பாருங்க, என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எல்லாம் சொன்னவன் கடைசியா சொல்லிட்டான், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, அப்பா என் பாதையிலே நான் உமக்கு வேதனை உண்டாக்குற செயல் எதனா செஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருக்கிறதா என்று பார்த்து என்ன பண்ணுங்க, அழிவின் வழியில அல்ல, எதுல நடத்துங்க, நித்திய வழியில என்னை நடத்துங்க. வாட் மோர் யூ வாண்ட்? வேற இந்த கடைசி ஜபத்தை சொல்லிட்டான். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவனை நல்ல வழியில நடத்துவார். சொல்லுங்க, எப்படி நடத்துவார்? நல்ல வழியிலே நடத்துவார், நித்திய பாதையிலே நடத்துவார். இந்த கடைசி வசனத்தை இன்னைக்கு ஜெபமா சொல்லி நாம கடந்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாத்தையும் கேள்விப்பட்டோம். ஆண்டவர் நம்மளை உருவாக்குனது, அவருக்கு எல்லாம் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி எல்லாம் கேள்விப்பட்டோம். வானத்துக்கு போனா அங்ககிறாரு, பூமி கடியில போனா அங்ககிறாரு, கடலின் ஆழத்துல போனா அங்ககிறாரு. அவருக்கு மறைவா இங்கேயும் ஓட முடியாது, அவர்கிட்ட தப்பிச்சுக்கவே முடியாது. ஆனா நாம செய்ய வேண்டிய கட்டாயமான ஒன்று இருக்கிறது. அது என்ன? ஆண்டவரே, என்னிலே வேதனை உண்டாக்குற வழி இருந்தா அதை பார்த்து என்னை சொல்லுங்க. எப்படி? கண்களை மூடுங்க. Let's all close our eyes. கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம்.